ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, அதுவும் குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். ஸோ கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு அமையுதுன்னு சொல்லலாம். அதில் ஒரு மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அசைவுகளை பொறுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கூட கணிச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடியது ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிடத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜோதிடத்தை பெருசாக எடுத்துக்காமல் ஒரு நல்ல வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் புதிய வருடமான 2026 பிறக்க போகுது. அந்த வருடத்திற்கான ஒரு அஸ்திவாரமாக இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இறுதிக்கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஆண்டோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். புத்தாண்டை ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகநிலைகளுடைய தாக்கத்தால் பல சம்பவங்கள் நடந்திருக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும், இனி வரக்கூடிய டைமில் நடக்கவும் இருக்கும். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய 9வது வீட்டில் தான் பயணிக்கிறாங்க. சனி பகவான் முழு பார்வையாக இதில் விழப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமடைந்து கடகராசியில் தான் இருக்க போகிறாரு. அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு இவர் வக்ரமாக தான் இருப்பார். ஸோ குருவில் எந்த மாற்றமும் கிடையாது. விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரனுடைய இணைவால் இந்த டைம் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ டிசம்பர் மாதம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகர ராசி இல்லைனா மகர லக்கணம் இந்த சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடம். பொருள், வீடு, வாகனம், ரியல் எஸ்டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் போன்றவை எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சொல்லப்போனால் இது நாள் வரைக்குமே உங்களுக்கு ஏழரை நடந்து முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஏழரை முழுமையாக எப்போ விடுவிக்கிறாரு அப்படின்னா மார்ச்சில் தான் உங்களுக்கு விடுவிக்கிறாங்க. அது வரைக்குமே உங்களுக்கு ஏழரை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கத்தை தான் நீங்கள் இப்போ வரைக்குமே பார்த்துட்ருக்கீங்க. 2026லேருந்தே நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விரயத்தில் நிறைய கிரகங்கள் இருக்காங்க. விரயத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. விரயஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் இருந்து இயங்குறதுனால கால், முட்டி இல்லைன்னா மறைமுக பகுதிகளில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகள் செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்காக கூட நீங்கள் அறுவை சிகிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடாதீங்க. எதுவாக இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். இந்த பிரச்சனை நமக்கு தேவைதானா அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மன அழுத்தம் அதனால் அதிகரிக்கும். இதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் செய்கிறாரு. அதே போல் 6ல் குரு இருக்கிறாரு. எப்படி இருக்காருன்னா வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு லோன் கிடைக்கும். வங்கியில் கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. லோன் வேணும் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டிசம்பரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா. மேலும் உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அவங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ அவங்களுடைய சகவாசம் சரியில்லாமல் போகும்.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அது எல்லாமே சனி பகவானால் ஏற்படக்கூடியது தான். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பயணங்கள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து துணிஞ்சு போங்க. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, தூரதேசம் பயணம் போகிறது, இந்த மாதிரியான யோகம்லாம் இருக்குது. சொல்லப்போனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து பார்த்து ஓடி ஓடி ஒளிஞ்ச நீங்கள் இப்போ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஒழிக்க போகிறீங்க. இனி ஒழிய வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு படாத பாடுபட்ட நிலை எல்லாமே வந்து இப்போ மாறப்போகுது. ஸோ பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து இப்போ வந்து போராட போகிறீங்க. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ டென்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனிக்கணும். தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. மற்றவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் இல்லை, பார்க்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்த காலகட்டங்களில் சிறப்பாக வந்து கொண்டு போக முடியும். அதுவும் பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டை நீங்கள் நல்லபடியாக வந்து நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போலேருந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுங்க. பொருளாதார ரீதியாக மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு டைமிங், நல்ல ஏற்றம் தான் இனிமேட்டுக்கு. இதுக்கப்புறம்லாம் வந்து பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இன்னும் 2-3 மாதத்தில் சனி பகவானும் முழுமையாக வந்து விடுவிச்சிருவார் உங்களைய. அதனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்த செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பிளானிங் இருந்ததுன்னா போதும். சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டபடி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக முடிக்க முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். காசு பணத்தை பற்றிலாம் கவலையே படாதீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் எந்த ஒரு குறைவுமே இருக்கவே இருக்காது. தேவையான காசு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நாள் வரைக்கும் காசு பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகளானது இருந்திருக்கலாம். ஆனால் இனி வந்து அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி, ஒரு 100ல் 75% உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் இதை பற்றின ஒரு எந்த கவலையும் உங்களுக்கு தேவையே இல்லாதது. மற்றபடி ஒரு நல்ல மாற்றம், ஏற்றம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலலாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் முழுமையான கவனத்தை வந்து செலுத்துங்க. தேவையில்லாத எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டாம். கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய தைரியத்தால் அதை வந்து முறியடிப்பீங்க. உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் நிதிநிலை மேம்படுறதுக்கும் புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் தேடி நீங்கள் இப்போ இனிமேட்டு போக ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் வரைக்கும் எப்படியோ இருந்துருப்பீங்க. ஆனால் இனி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. சூரியன் 11வது வீட்டில் இருக்கிறதுனால, குருவினுடைய நிலை வந்து நல்லா இருக்கிறதுனால வருமானம் நல்லாவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு மற்றும் பல கிரகங்களுடைய சேர்க்கைகளால் செலவுகள் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரியே மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்குது. சகோதரர் வழியில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது செலவு ஏற்படும். தொழிலோ வேலையோ பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மூத்த அதிகாரிகள்கிட்டருந்து நீங்கள் பாராட்டு பெறணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும். நீங்கள் உங்களுடைய திறமையை அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. தேவைப்படுறவங்களாம் பயன்படுத்திக்கோங்க. இடமாற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் போகவே முடிஞ்சிருக்காது. அதுக்கான நேரமும் காலமும் கூடி வரும் பொழுது தான் அது வந்து சரியாக நடக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்க இந்த முயற்சிகளில் இப்போ இறங்கலாம். புதிய யோசனைகள், புதிய திட்டங்கள் இதனால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க இனிமேட்டுலாம் தொழில் செய்யலாம். என்ன தொழிலோ உங்களுடைய ராசிக்கு என்ன அதிர்ஷ்டகரம் தரக்கூடிய தொழில் இருக்கோ அது என்னென்னு சூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதில் இறங்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அமோகமான ஒரு மாதமாக இருக்கும். வியாபாரம் வந்து நல்ல செழிக்கிறதுக்கான ஒரு நேரம். என்ன விஷயங்களை செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதே இந்த மாதம் முதல் பாதி பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே போக போக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். கல்வி நிலைகள் பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு இந்த டிசம்பரை சொல்லலாம். கவனச்சிதறல் நிறைய இருக்கும். ஸோ இந்த கவனச்சிதறல் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடை செய்யும். அதனால் படிப்பில் கவனம் எடுத்து படிங்க. கல்வி தொடர்பான விஷயங்களில் சரியான உழைப்பு இருக்கணும். கவனத்தோடு படிச்சிங்கன்னா தான் நல்ல மதிப்பெண் இருக்கும். அதே போல் சரியான திட்டமிடலும் வந்து உங்களுக்கு வேணும். கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க. இந்த நாளுக்குள்ளே இதை படிச்சிடணும், இந்த டைமில் படிக்கணும், இப்படி எழுதணும், அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு திட்டமிடலை வந்து செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்.
கடினமான உழைப்புகளுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்ல. திருமணமானவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மகர ராசிக்காரங்களும் அந்த டைமில் பேச்சில் கவனம் எடுத்துக்கோங்க. நிதானமாக இருங்க. வீட்டில் எப்போதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேச்சை குறைச்சிங்கன்னா இந்த சூழ்நிலை அப்படியே மாறிடும். குடும்ப பிரச்சனை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் கூட அதிகரிக்கும். அதனால் அந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் பாதிப்புகள் நிகழுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. இது உங்களுடைய ராசிக்கு கூடுதலான ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும். நல்ல ஒரு டிக்னிட்டியோடு நீங்கள் இருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எதுவும் கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.